ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம பார்க்க போறது மெல்பர்னில் உள்ள சைனா டவுன். இது ஆஸ்திரேலியாவின் மிக பழமையான மற்றும் முக்கியமான சீன கலாச்சார பகுதிகளில் ஒன்றாக சொல்லப்படுகின்றது. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மெல்பர்னில் லிட்டில் பர்க் ஸ்ட்ரீட் என்று சொல்லலாம். ஃபிளிண்டர் ஸ்ட்ரீட் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கொஞ்ச தூரத்திலேயே இது இருக்குது. இதனுடைய வரலாறு எப்படி என்று சொன்னா, மெல்பர்னில் சைனாவுடன் 1850ஆம் ஆண்டுகளில் குடியேறிய சீன தோழர்களால் உருவாக்கப்பட்டதாகவும், கோல்ட் ரஷ் காலத்தில் சீன மக்கள் பெரிய அளவில் இங்கு குடியேறினர் என்றும் சொல்லப்படுகின்றது. இதனுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே சைனா உணவகங்கள் இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா பெண்டிங் டாக், டிம்சம் அப்படியான உணவகங்கள் இங்கே ஃபேமஸாக இருக்குது. இது தவிர கலாச்சார விழாக்கள், அதாவது சைனீஸ் நியூ இயர் இங்கே பிரமாண்டமாக கொண்டாடப்படுறதாக சொல்லப்படுகின்றது. நீங்கள் இப்படி நடந்து போகும்போதே சைனா எழுத்து, கடைகளின் பேர் எல்லாமே அந்த இதில் தான் இருக்கும். நாங்கள் போகும்போதும் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நிறைய சைனா பீப்புள் மட்டும் இல்லை, நிறைய டூரிஸ்ட் வராங்க. அவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. உள்ளுக்கு அப்படி அவ்வளவு நிறைய விஷயம் இருக்குமென்று தெரியல. நாங்கள் வெளி தோட்டங்களையும் அந்த உள்ளுக்கு போய் பார்க்க முடியலை. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி ஒன்று தெரியுது தானே. இது பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னு சொன்னால், காத்தாங்குடியில் அந்த என்ட்ரன்ஸுக்கும் அந்த முடிவுக்கும் வட்டிக்குள்ள இருக்கிற காத்தாங்குடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதில் இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அதோட அந்த நடுவில் ஃபுல்லாக பெயிண்ட் ஜம்பரம் அப்படியான அவங்களோட கலாச்சார அடையாளங்களை நடுவில் வச்சுருக்காங்க. அது மாதிரி தான் இந்த ஸ்ட்ரீட்டையும் ஹைலைட் பண்ணுற விதமாக இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸும் இதில் ஒரு ஃபினிஷிங்குக்கு ஒரு இதுவும் இருக்குது. அதுபோல் இந்த நடுவில் ஒரு லைனில் அந்த ரவுண்டாக ஃபுல்லாகவே ஒரு டெக்கரேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது இந்த ஏரியாவை செப்பரேட் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறது சைனீஸ் மிஷன் சர்ச். இந்த சர்ச் பொதுவாக கிறிஸ்தவ மத பரப்பின் ஒரு பகுதியாக இருக்கும் தேவாலயங்களில் ஒன்றாக குறிப்பிடப்படுகின்றது. இது குறிப்பாக மிஷனரி நடவடிக்கைகளுக்காக உருவாக்கப்பட்டதாக இருந்தது. நீங்கள் எல்லா கடைகளிலுமே அந்த சைனீஸ் எழுத்துக்களை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவங்களோட கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற நிறைய விஷயங்கள், நிறைய எல்லாமே அந்த ஒரு சைனாக்குள்ளே போன ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துக்கு போனால் நிறைய சீன மொழி பேசுகிற மக்கள் அதில் நடமாட்டமாக இருந்தார்கள். அடுத்தது மிக பிரதானமானது சைனீஸ் மியூசியம். இந்த மியூசியம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், சீன வரலாறு பற்றிய சைனா மியூசியம் என்று சொல்லப்படுகின்றது. இதனுடைய சைனாவினுடைய சில முக்கியமான விஷயங்கள் இதில் காணப்படுகின்றதாகவும் சொல்லப்படுகின்றது. நாங்கள் உள்ள போய் பார்க்கல, ஆனால் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு இடமாக, சுற்றுலாத்தலமாக காணப்படுகின்றது. ஏன் சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வரணும் என்று சொல்லி ஹைலைட்ஸ் கொஞ்சம் பார்த்தோம் என்று சொன்னால், இது ஒரு சைனாண்ட அனுபவம் வேணும், சீன கலாச்சாரம் பற்றிய அனுபவம் வேணும் என்றாக்கள் போய் பார்க்கலாம். இதை தவிர சீன உணவகங்கள், இந்த உணவுகள், வித்தியாசமான உணவுகளை நீங்க பார்க்கலாம். அதோட கலாச்சார விழாக்களையும் அனுபவிக்கலாம். அதோட கட்டாயம் மெல்பர்ன் வந்தா இதையும் அனுபவிக்கலாம், பார்த்து ரசிக்கலாம் என்று சொல்றாங்க.